ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குவைத் சர்வதேச விமான நிலையத்தின் முனையம் 4 மேலும் பல விமான சேவைகள் விரைவில் தொடங்க இருப்பதாக மகிழ்ச்சியான செய்தி ஒன்று வெளியாயிருக்கு. அந்த தகவலை பற்றி பார்க்க போறோம். குவைத்தின் சால்மியா பகுதியில் 10வது மாடியிலிருந்து தவறி விழுந்து உயிரிழந்த இளைஞர், போலீசாரை கண்டு தப்பி ஓடிய 2 பெண்கள் கைது, குவைத் சுபகானில் பயங்கர தீ விபத்து, வாகனம் கவிழ்ந்து 2 நபர்கள் உயிரிழப்பு, கடைசியாக குவைத்தில் வெளிநாட்டு முதலீட்டாளர்களுக்கு 15 ஆண்டுகள் வரையிலான குடியிருப்பு அனுமதி. இப்படி பல முக்கியமான தகவல்கள் இந்த வீடியோக்குள்ள இருக்கு. அதனால இதை பார்க்கக்கூடிய வியூவர்ஸ், நீங்கள் பார்க்குறது மட்டும் இல்லாமல் நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் வீடியோவை ஷேர் செஞ்சு விட்டுட்டு முக்கியமான தகவல்களை உங்கள் கிட்ட கொண்டு வந்து சேர்க்குற என்னையை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இப்போ வாங்க குவைத்தோட மிக முக்கியமான நியூஸை பார்த்தலாம். நான் உங்கள் ஏகே தமிழா 360. இப்போ முதல் தகவலை பார்த்தீங்கன்னா, குவைத்தில் வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் மற்றும் முக்கிய நிர்வாகிகளுக்கு அதிகபட்சமாக 15 ஆண்டுகள் வரை குடியிருப்பு அனுமதி வழங்கும் புதிய கட்டமைப்பை குவைத் அரசாங்கம் தற்பொழுது அறிமுகப்படுத்தியுள்ளது. இப்போ குவைத்தில் ஏதாவது ஒரு நிறுவனம் முதலீடு பண்ண போறாங்கன்னா குறைந்தபட்சமாக 5 மில்லியன் குவைத் தினார் முதலீட்டு அளவையும் 1 மில்லியன் தினார் மூலதனத்தையும் வைத்திருக்க வேண்டும் என நிபந்தனைகள் விதிக்கப்பட்டுள்ளது. இதுல தகுதி இருக்கக்கூடிய விண்ணப்பங்களுக்கு மட்டும் 5 நாட்களுக்குள்ள அனுமதி வழங்கப்படும் என்றும், விதிமுறைகள் ஒருவேளை மீறப்பட்டால் குடியிருப்பு ரத்து செய்யப்படும் என்றும் இந்த புதிய தீர்மானத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அடுத்த தகவலை பார்த்தீங்கன்னா, குவைத்தில் சுபகான் பகுதியில் ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை ஏற்பட்ட கோர விபத்தில் 2 பேர் உயிரிழந்திருக்கிறாங்க. இந்த தீ விபத்துக்கு காரணமான கார் கவிழ்ந்து சாலையோரத்தில் நின்று கொண்டிருந்த பல பேருந்துகள் மீது மோதி தீப்பற்றியதால் தீ வேகமாக பரவி பல வாகனங்கள் எரிந்து சாம்பலாகியுள்ளன. சம்பவ இடத்துக்கு விரைந்து வந்த தீயணைப்பு வீரர்கள் தீயை கட்டுக்குள் கொண்டு வந்ததாகவும், இந்த விபத்தில் 2 பேர் உயிரிழந்ததாகவும் அதிகாரிகள் உறுதிப்படுத்தியுள்ளனர். இந்த சம்பவம் தொடர்பாக அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருவதும் இங்கு குறிப்பிடத்தக்கது. அடுத்த தகவல், குவைத்தில் ஸ்பான்சர்களிடமிருந்து தப்பிச் சென்று தலைமறைவாக இறந்த 2 பெண்கள் ஃபர்வானியா பகுதியில் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்த ஃபர்வானியா பகுதியிலாம் அடிக்கடி இந்த ரோந்து பணியிலாம் போலீஸ் ஈடுபட்டு இருப்பாங்க. அப்படி சந்தேகத்திற்கு இடமான முறையில் நடந்து சென்ற இருவரிடம் போலீஸ் அடையாள அட்டையை கேட்டிருக்கிறாங்க. ஆனா அவர்கள் திடீரென தப்பி ஓட முயன்ற போது உடனடியாக விரட்டி சென்று போலீசார் ஒருவரை மடக்கி பிடிச்சிருக்கிறாங்க. அந்த பிடிப்பட்ட பெண்ணிடம் நடத்தப்பட்ட விசாரணையின் அடிப்படையில் அருகில் பதுங்கி இருந்த மற்றொரு பெண்ணையும் போலீசார் கைது செய்துள்ளனர். பின்னர் மேற்கொள்ளப்பட்ட ஆவண சரிபார்ப்பில் இருவரும் ஸ்பான்சர்களிடமிருந்து தப்பிச் சென்ற வழக்கில் தேடப்பட்டு வந்தவர்கள் என்பது தெரிய வந்தது. ஒரு சில நபர்கள்லாம் இது மாதிரி தான் பண்ணுதோ, வீடு ஒருவேளை சரியில்லை, இல்லைன்னா வீட்டில் ஒழுங்கா சம்பளம் கொடுக்க மாட்டேங்குதோ, இல்லை அதிகமாக சம்பளம் நம்ம எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக வீட்டு வேலைக்கு இல்லைன்னா வேற ஏதாவது வேலைக்குன்னு சொல்லிட்டு வந்துட்டு வெளியில போயிட்டு பாஞ்சு போய் வேலையை பார்க்குதுவோ, இந்த மாதிரி குவைத்தில் இருந்துகிட்டு பண்ணுனா கண்டிப்பா சிறை தண்டனையோட சேர்த்து நாடு கடத்தப்படவும் வாய்ப்புகள் அதிகம். அதனால குவைத்தில் இருக்கக்கூடிய நம்ம ஆளுங்க, நீங்க எந்த வேலைக்கு வந்திருக்கீங்களோ அந்த வேலையை மட்டும் பாருங்க. தேவையில்லாம அதிகமா நம்ம காசு சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு வேலையும் செஞ்சு மாட்டிக்கிட வேண்டாம். இப்ப அடுத்த தகவலை பார்த்தீங்கன்னா, குவைத்தில் இருக்கக்கூடிய சால்மியா பகுதியில் 10வது மாடியில் இருந்து தவறி விழுந்து இந்திய இளைஞர் ஒருவர் பரிதாபமாக உயிரிழந்திருக்கிறாரு. கேரள மாநிலம் பாலக்காடு மாவட்டம் கொப்பம் கீழ்முறி பகுதியைச் சேர்ந்த அர்ஜுன் தனிக்குன்ன ரவீந்தர் குமார் 25 வயது தான் ஆகுது. இவர் குவைத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஹோட்டல்ல ஊழியராக பணியாற்றி வந்துள்ளார் என்பதும், இவருடைய உடலை சொந்த ஊருக்கு அனுப்புவதற்கான நடவடிக்கைகள் தற்போது நடைபெற்று வருவதாகவும் கூறியிருக்கிறாங்க. கடைசியா குவைத் சர்வதேச விமான நிலையத்தில் இருக்கக்கூடிய முனையம் 4 மேலும் பல விமான சேவைகள் விரைவில் தொடங்க இருப்பதாக ஒரு மகிழ்ச்சியான செய்தி வெளியாகியுள்ளது. அரப் டைம்ஸ் பத்திரிகையில் வெளியான தகவலின்படி, குவைத் சர்வதேச விமான நிலையத்தின் முனையம் 4 அதாவது T4 தற்போது செயல்பட்டு வரும் குவைத் ஏர்வேஸுடன் சேர்ந்து மேலும் பல சர்வதேச விமான நிறுவனங்களின் சேவைகளை தொடங்குவதற்கான ஏற்பாடுகள் நடைபெற்று வருகின்றன. கத்தார் ஏர்வேஸ், எமிரேட்ஸ், எத்திகாட் உள்ளிட்ட நிறுவனங்களுடன் இந்திய விமான நிறுவனங்களும் எதிர்காலத்தில் T4 இருந்து செயல்பட வாய்ப்புள்ளதாக தகவல்கள் தற்போது வெளியாகியுள்ளன. இதனால பயணிகளுக்கு கூடுதல் வசதிகள் கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. நம்ம லாஸ்டா ஒரு 2-3 வீடியோக்களே சொல்லியிருந்தோம். இதை பத்தி பேச்சுவார்த்தைகள் போயிட்டு இருக்கிறதா தற்பொழுது சிவில் விமான போக்குவரத்து ஆணையம் அதிகாரப்பூர்வமாக வெளியிட்டுள்ளது. வருகின்ற புதன்கிழமை முதல் முனையம் 4 அதாவது T4 குவைத் ஏர்வேஸ் நிற்கும் பார்த்தீங்களா, அந்த T4 வழியாக வளைகுடா, அரபு மற்றும் வெளிநாட்டு விமான நிறுவனங்களுக்கான வரையறுக்கப்பட்ட விமான சேவைகளை மீண்டும் தொடங்குவதாக அறிவிப்பை தற்போது வெளியாக்கி இருக்கிறாங்க. வர்ற புதன்கிழமையிலிருந்து தினமும் காலை 4 மணி முதல் இரவு 10 மணி வரை விமானங்கள் இயக்கப்படும் என்றும், சேவைகள் படிப்படியாக மீண்டும் தொடங்கப்படும் என்றும், முதல் கட்டத்தில் பங்கேற்கும் விமான நிறுவனங்கள் ஒவ்வொன்றும் தலா ஒரு விமானத்தை இயக்க அனுமதிக்கப்படும் என்றும் சிவில் விமான போக்குவரத்து ஆணையம் தெளிவுபடுத்தியிருக்கிறாங்க. இருப்பினும் குறிப்பிட்ட எந்தெந்த விமான நிறுவனங்கள் சேவைகளை தொடங்குறாங்க என்ற பெயர்களை ஆணையம் வெளியிடவில்லை என்பது இங்கே குறிப்பிடத்தக்கது. டிக்கெட்டோட ரேட்டு குறைஞ்ச பிற்பாடு நம்ம ஊருக்கு போவோம், இல்லைன்னா குவைத்துக்கு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு இந்த வீடியோவை எடுத்து ஷேர் செஞ்சு விட்டுட்டு நம்மளை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. See you நண்பா.